எபிசோட் 2. சேவியர் நடந்த நிகழ்வில் பெரும் குழப்பத்தில் இருந்தார். நொடிப்பொழுதில் காயம் மாயமாய் மறைந்ததை நம்ப முடியாமல் பார்த்தான். அவனுக்கே புதிதாய் சக்தி கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு உண்டானது. அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவனின் கவனத்தை வெளியே கேட்ட அலறல் சத்தம் கலைத்தது. அந்த சத்தம் அவன் பக்கத்து வீட்டிலிருந்துதான் கேட்டது. உடனே வேகமாய் ஓடியவன் பக்கத்து வீட்டு கதவை தட்டினான். ஐஷு, என்னாச்சு உனக்கு? பதட்டமாய் கேட்டவன் உள்ளே இருப்பவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்க கூடாது என்று நினைத்தான். சேவியர் பக்கத்து வீட்டில் அழகான பெண் ஒருவள் வசிக்கிறாள். எப்போதும் அவள்தான் அவனை நன்றாய் பார்த்துக் கொள்வாள். ஐஸ்வர்யாவிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க கதவை திறந்து பார்த்தான் சேவியர். அவன் நேரம் கதவு பூட்டப்படாமல் இருந்தது. உடனே உள்ளே ஓடியவன் நேராக அவள் அறைக்கு சென்றான். அங்கு அவள் இல்லாமல் இருக்க பாத்ரூம் பக்கம் சென்றான். சத்தம் வராமல் இருக்க பதட்டம் கொண்டான் சேவியர். ஐஷு, கதவை தொற, ஏதாவது பேசு, அப்புறம் நானே கதவை திறந்துருவேன். மூடிய கதவின் வாசலில் நின்று கூறிக்கொண்டிருந்தவன் மனதின் உள்ளே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் அவள் என்ன கோலத்தில் எப்படி இருப்பாளோ என்று யோசித்தாலும் இம்மாதிரியான நேரத்தில் தாம் ஒரு மருத்துவராய் யோசிக்க வேண்டும் என நினைத்தவன் பட்டென்று கதவை திறந்தார். உள்ளே ஐஷு தரையில் விழுந்து கிடக்க அவள் தலையிலிருந்து லேசாய் உதிரம் வழிந்தது. சேவியர் உள்ளே சென்று பார்க்கவும் தான் அந்த காயம் ஆழமாயிருப்பதை உணர்ந்தான். ஐயோ, காயம் ஆழமா இருக்கே, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அவளின் முடிக்கற்றை விலகிவிட அவனின் விரல் அவள் காயத்தில் பதிந்தது. அந்நேரம் அவன் எதிர்பார்க்காத மாயம் நிகழ்ந்தது. ஐஷு காயத்தில் அவனின் விரல் லேசாய்ப்பட்டது. அந்த நொடியே அவனுக்கு அவள் நிலையை பற்றிய அனைத்து தகவலும் மனக்கண்ணில் ஓடியது. அவள் தலையில் ஏற்பட்ட காயத்தின் ஆழத்தின் அளவு, அவள் உடலின் இரத்த அழுத்தத்தின் நிலை, இதனால் அவள் மூளை நரம்பிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என அவள் தலையை ஸ்கேன் செய்தது போல அவனுக்கு அனைத்தும் படம் போல தெரிந்தது. சேவியர் தன் உடலில் ஏதோ மாயம் நிகழ்வதை உணர்ந்தார். அவன் விரல் மூலம் ஒரு மந்திர சக்தி ஐஷு காயத்தில் இறங்குவதை அவனால் பார்க்க முடிந்தது. அந்த மந்திர சக்தி நொடி பொழுதில் ஐஷு காயத்தை சரி செய்து அப்படி ஒரு காயம் இருந்ததற்கான தடயமே இல்லாமல் செய்தது. சேவியர் பெரிதாய் உறைந்தான். என்னடா நடக்குது இங்க? நான் கனவு ஏதாவது காண்றேனா? மண்டையில இருந்து அவ்வளோ பெரிய காயம் காணாம போயிருச்சு. எனக்கு எதுவும் பவர் கிடைச்சிருக்கா? அதிர்ச்சியில் கையை பார்த்து கொண்டிருந்தவன் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விழுந்தது. பொறுக்கே! மயக்கத்திலிருந்து கண்ணை திறந்தவள் கோபத்தில் அவனை அறைந்திருந்தாள். ஐயோ ஐஷு, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. நீ பாத்ரூம்ல மயங்கி விழுந்திருந்த. உன் தலையில பெருசா அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. உன்னை காப்பாத்ததான் நான் இங்க வந்தேன். அவசரமாக நிலைமையை கூறிட தன் தலையை தொட்டு பார்த்தாள் ஐஷு. அவனை பயங்கரமாய் முறைத்தாள். என்ன சொன்ன? தலையில காயமா? எங்கடா காயம்? கட்டாயமாய் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தான். அவளை தயக்கத்துடன் பார்த்தான். ஐஷு, அந்த காயத்தை நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னா நம்புவியா? வெளியே போடா! கோபத்தில் உச்ச சுதியில் அவள் கத்தவும் வேறு வழியில்லாமல் தயக்கத்துடன் அவன் வீட்டிற்கு வந்தான். ஆனாலும் உள்ளுக்குள் எப்படி அவள் காயம் சரியானது, தனக்குள் என்ன சக்தி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தான். நிஜமாகவே அவனுக்குள் இப்படி ஒரு சக்தி இருந்தால் கூடிய சீக்கிரமே அவன் பெரிய பணக்காரனாகிவிடலாம் என்று நினைத்தான். மீண்டும் அவனை சோதித்து பார்க்க அவன் காலில் இருக்கும் தழும்பில் அவன் விரலை வைத்தான். ஐஷுக்கு நிகழ்ந்தது போல் மீண்டும் அவன் கையில் இருந்து ஒரு மாயை அவன் தழும்பில் சென்று அந்த தழும்பே இல்லாதது போல் ஆக்கியது. அவன் சிறுவயதிலிருந்து இருக்கும் அந்த தழும்பு இப்போது இருந்த தடயமே இல்லாமலானது. வாவ்! இனிமேல் எந்த சின்ன ஹாஸ்பிட்டல் பத்தியும் கவலையே பட வேண்டாம். டாப் ஹாஸ்பிட்டல்ல இந்த பவர் மூலமா என்னால உள்ள நுழைய முடியும். சீக்கிரமே நான் பணக்காரனாக போறேன். மகிழ்ச்சியில் சொல்லிக் கொண்டவன் உடனே அவனின் ஃபைல் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான். அவன் இருக்கும் ஊரில் என்று மிகப்பெரிய ஜாப் ஃபேர் நடக்கிறது. அதில் மருத்துவத்துறையின் சார்பாக பெரிய பெரிய மருத்துவமனையில் சேர்வதற்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு விடயம் நடப்பது தெரியும். அங்கு சென்று பார்க்க கூட்டமே இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் மற்ற பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கும் தனித்தனி அறை வழங்கப்பட்டிருந்தது. சிறிய மருத்துவமனைக்கும் மற்ற சாதாரண கம்பெனிகளுக்கும் பூத் போல் ஒதுக்கியிருந்தார்கள். சேவியர் கையில் இப்போது சூப்பர் பவர் இருக்கிறது. இதனை வைத்துக் கொண்டு அவனால் நிச்சயம் டாப் ஹாஸ்பிட்டலில் சேர முடியும். ஹலோ, நான் ஜாபுக்காக இங்க வந்திருக்கேன். அவனின் ஃபைலை நீட்டியபடியே கூறினான்.
நகரத்தில் மிகப்பெரிய மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் அவர்கள். பைலை பார்த்ததுமே அங்கே இருந்தவர் சேவியரை பார்த்து திமிராக பேசினார். எம்எஸ் எம்டி எதுவுமே பண்ணல. நீ ஜெனரல் மெடிசனை படிச்சுட்டு உனக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை வேணுமா? வெளியில சின்ன சின்ன கிளினிக்ல ஆளுங்க எடுக்கிறாங்க, அங்க போ. நாயை விரட்டுவது போல் விரட்ட சோர்வான முகத்துடன் அங்கு இருந்து வெளியே வந்தான் சேவியர். அவனுக்கு இருக்கும் திறமையை பார்க்காமல் வெறும் அவன் டிகிரியை மட்டும் பார்த்து அவனை விரட்டிவிட்டார்கள். வெளியே வந்தவன் கண்ணில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பெயர் பட்டது. வர்மன் ஹாஸ்பிட்டல் என்ற பெயரை பார்த்ததுமே அவனுக்குள் ஆர்வம் அதிகரித்தது. நகரத்திலே தலை சிறந்த மருத்துவமனை வர்மன் ஹாஸ்பிட்டல் தான். வர்மன் ஹாஸ்பிட்டலும் ஸ்பிரிங் ஹாஸ்பிட்டலும் தான் நகரத்திலேயே சிறப்பான மருத்துவமனை. சேவியர் படிக்கும் காலத்திலேயே இரண்டில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திட வேண்டும் என்று கனவு கண்டான். அவனின் அதிர்ஷ்டத்தின் மீது பாரத்தை போட்டுக்கொண்டு அந்த அறை உள்ளே நுழைய பார்த்தான் சேவியர். ஆனால் அதே நேரம் அந்த அறை கதவை திறந்து கொண்டு அழகான பெண் ஒருவள் வெளியே வந்தாள். இருவரும் எதிர்பாராவிதமாய் மோதிக்கொள்ள சேவியரின் கை அந்த பெண்ணை ஒரு நொடி தீண்டியது. அந்த கணமே அந்த பெண்ணிற்கு உடலில் ஏதோ பிரச்சனை என்று கண்டு கொண்டான். அதுவும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண்ணின் மார்பில் பிரச்சனை இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் அந்த பெண்ணையே உற்று பார்த்தான். சரியாய் சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அறிந்து கொள்ளும் எண்ணத்தில் அவனின் பார்வை அவள் கழுத்திற்கு கீழ் இருந்தது. எதிரே அழகோவியமாய் இருந்தவள் ஃபார்மல் ஷர்ட்டும் பென்சில் ஸ்கர்ட்டும் அணிந்தவள் அவனை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தாள். சேவியரின் பார்வை போகும் திசையை பார்த்தவளுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. மிஸ் வர்மன், நீங்க ஓகேவா? அந்த பெண்ணை சுற்றி ஒரு கூட்டம் சட்டென்று கூடியது. வர்மன் ஹாஸ்பிட்டல் சேர்ந்த ரெக்ரூட்டர்ஸ் தான் வந்திருந்தார்கள். அந்த பெண் சேவியரை மேலும் கீழும் பார்த்தாள். வர்மன் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க ஒரு தகுதி இருக்கு. உன்ன மாதிரியான ஆளுங்களை எல்லாம் வேலை கெடுக்க மாட்டோம். கோபத்தில் கூறியவள் உள்ளே சென்றிட சோர்ந்தான் சேவியர். இந்த வாய்ப்பும் பறிபோனதே என்று நினைத்து வருந்தியவனை ஒரு சிறு பெண் கவனத்தை